Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா third party modules. அது பத்தின ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். First third party module னா நம்ம ஆல்ரெடி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். இது நம்ம எழுதி இம்போர்ட் பண்ற கோட் இல்லனா டிஃபால்ட்டா இன்பில்டா Nodejsல இருக்கக்கூடிய கோட் கிடையாது. அதாவது இது தனியான ஒரு பேக்கேजेस framework மாதிரி ஆல்ரெடி இருக்குறத நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல நம்ம எக்ஸ்பிரஸ் வச்சு ஒரு சர்வர் கிரியேட் பண்றதும் நோட்மான் அப்படிங்கறதையும் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுக்கான டீடைல் வீடியோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிதானே. அந்த எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காமனாக அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஏபிஎஸ் எழுதுறதுக்காகவும் தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? அதை நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளே வந்துடலாம். நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்துடலாம். இங்கே இதில் பார்த்தா தெரியும் நம்மளோட பேக்கேஜஸில் நான் எந்த ஒரு விதமான ஒரு பேக்கேஜ் எதையுமே நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ இனிமேல் தான் நான் அதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ என்னோடய டெர்மினலுக்கு நான் என்னோடய டெர்மினல் பேர் யான் ஆட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, என்டர் கொடுத்தோன்னே அது இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆகிட்டு ஓகேவா? இப்போ நம்ம பேக்கேஜ் ஜேசனில் போய் பார்த்தா தெரியும் டிபெண்டன்சிஸில் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்பிரஸை தான் நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு ரெக்யூர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே எக்ஸ்பிரஸை நான் நேம் கொடுத்தோன்னே எனக்கு வந்துடும். ஏன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் என்னால் எக்ஸ்பிரஸ் கால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஆப் அப்படிங்கிற ஒரு நேம் நான் வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ்பிரஸை நான் இதில் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ஒரு போர்ட் வேணும். ஸோ அதுக்கு போர்ட்டுக்கு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். கான்ஸ்ட் போர்ட் ஈக்குவல் டு நான் 333 வச்சுக்கிறேன். 33343 வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் அந்த ஆப் அந்த போர்ட்டை லிசன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு ஆப் டாட் லிசன். ஓகேவா? நான் அந்த போர்ட்டை தானே லிசன் பண்ணணும். ஸோ அந்த போர்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். கம்மா கொடுத்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், அதாவது இதில் கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு கன்சோல் லாக் போட்டு அதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சர்வர் ரன்னிங் ஆன் போர்ட், அந்த போர்ட்டோட நம்பரை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் நீங்கள் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா ரன்னிங் ஆன் போர்ட் 333 அதையே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே ஆன் போர்ட் 333. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு ஏபிஐ மாதிரி கால் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ரன் பண்ணுறதுக்கு nodejs என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு கன்சோல் வருது. கரெக்டாக? சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போது நான் ஒவ்வொரு தடவையும் இதை சேஞ்சஸ் எதாவது பண்ணேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைமும் இண்டெக்ஸ் போட்டு ரன் பண்ணோம். கரெக்டாக? அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன். யான் ஆட் நோட்மான், அந்த பேக்கேஜோட நேம் நோட்மான். ஓகேவா? இதை கொடுக்குறதால நான் எந்த ஃபைலை ரன் பண்ணணுமோ அந்த நேமை கொடுத்தா போதும். அது ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கும் டிஃபால்ட்டாகவே அது ரன் ஆகும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஜேசன் போய்க்கலாம். நம்மளோட ஜேசன் பேக்கேஜ்குள்ளே போயிட்டு கம்மா கொடுத்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுலேயே டிஃபால்ட்டாக காமிக்கும். என்டர் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுக்கேன். ஓகேவா? இதில் தான் நம்ம நோட்மானோட அந்த ஃபைல், அதாவது நம்ம எந்த ஃபைலை ரன் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம் என்னோடது index.js. ஸோ நான் index.js அதை கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துட்டேன்னா இனிமேல் இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நான் அதுக்கு என்ன கொடுக்கணுன்னா கமாண்ட் யான் ஸ்டார்ட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ என்டர் கொடுத்துட்டேன். ஓகே, ரன் ஆகிட்டு இப்போ நான் ஒரு சேஞ்சஸ் நான் என்னோடய கோடில் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் டாட்டை மட்டும் எடுத்து விடுறேன். அந்த எரர் வந்தோடனே பாருங்கள், அது டிஃபால்ட்டாகவே காமிக்குது. அதாவது கண்டினியூஸாகவே ரன் ஆகிட்டு இருக்குது. நான் ரிட்டன் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸோ இதுதான் இதுவும் ஒரு தேர்ட் பார்ட்டி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு ஏபிஐ கால் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு கெட் ஏபிஐ பண்ணுவோம். ஆப் டாட் கெட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்கேன் அப்படின்னா ஒரு எம்டி பாத் கொடுக்கேன். அதை தான் நான் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். கம்மா அதில் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வச்சு கொடுத்துக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு
ஏரோ கொடுத்துட்டு நான் வந்து கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். அப்போ தான் அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கெட் பண்ணி நமக்கு ஷோ பண்ணும். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட். ஓகே, நான் வந்து என்ன கொடுக்க அப்படின்னா ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து இது என்னென்னா மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கணும். ஆனால் அங்கே டிஃபால்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த ஏபிஐ மட்டும் கமெண்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு காமிக்கேன். நம்மளோட கோடுக்கு வந்து இப்போது அதாவது நம்மளோட க்ரோமுக்கு போய்க்கலாம். போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட். ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட் நம்மளோட போர்ட் நம்பர் என்னது 3333. ஸோ அந்த நம்பரை வந்து நான் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா உங்களுக்கு பார்க்கலாம் கனெக்ட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கெட்டில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது காமிக்கி. ஸோ நான் வந்து இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்கேன்ல, அந்த கமெண்ட்டை எடுத்து விட்டுட்டு நான் ரிட்டன் என்னோட க்ரோமுக்கு வந்து போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் கொடுத்துருக்க அந்த ரெஸ்பான்ஸில் இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் வந்து இங்கே தெரிஞ்சிருக்கு. ஓகே, இதுதான் வந்து எப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஒரு சிம்பிளான ஒரு ஏபிஐ ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் டீட்டெயில்ஸான வீடியோ நெக்ஸ்ட் இருக்கிற வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே.